அனைவருக்கும் வணக்கம். உங்கள் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதன். இன்று நமது அலைபேசி கவியரங்கிலே சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி ரேணுகா தேவசுதன் அவர்கள் ஆவதும் பெண்ணாலே என்ற தலைப்பிலே கவிதை வாசிக்கிறார். கேட்டு மகிழுங்கள். தமிழ் சான்றோருக்கும் தமிழ் உலக மைய சேனல் கவிஞர் நாதன் ரகுநாதன் மற்றும் கவிபாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் ரேணுகா தேவசுதன், சமூக சேவகர். இன்றைய தலைப்பு ஆவதும் பெண்ணாலே. ஆவதும் பெண்ணாலே, ஆம், உலகில் அனைத்தும் பெண்ணாலே. ஆண்டவன் தன்னை மறு உருவமாய் காட்டியது பெண்ணாலே. உலகத்தின் முதல் படைப்பாம் பெண்ணாலே. தீமைகள் அழிவதும் பெண்ணாலே. தெய்வங்கள் வாழ்வதும் பெண்ணாலே. சமையல் நடப்பதும் பெண்ணாலே. சமத்துவம் நிலைப்பதும் பெண்ணாலே. அன்பு வளர்ப்பதும் பெண்ணாலே. அதிகாரம் நிலை கொள்வதும் பெண்ணாலே. வம்புகள் வருவதும் பெண்ணாலே. வாக்குகள் ஒருவருக்கு குவிவதும் பெண்ணாலே. தாய்மையின் கருவில் தங்கும் உயிர் தருவதும் பெண்ணாலே. தாய்மொழியாம் தமிழ்மொழி உருவாவதும் பெண்ணாலே. போற்றும் இடத்தில் இருக்கும் பெண்கள் எல்லா பொறுமையையும் காக்க வேண்டும். பெண் குலத்தில் பெருமை காக்க வேண்டும். ஆவதும் பெண்ணாலே. உலகில் அழிவதும் பெண்ணாலே என்பவர்கள் சிலர். அக்குறை நீங்க பெண்களே கற்பின் வலிமை காக்க வேண்டும். கண்ணகி வழி நடக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த தமிழ் மைய சேனல் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கு நன்றி.